எனக்கு தூக்கமே வரமாட்டுக்க. எவ்வளவு தூரம் புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கமே வரமாட்டுக்கு. பூமாரிக்கு துரோகம் பண்றோம் மட்டும் மைண்ட்ல ஓடுது. நான் ஏன் அனிதாவை பார்க்கணும்? இல்ல, நான் ஏன் அனிதாவை பார்க்கணும்? 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு அவளை பார்த்து. நான் என் ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட பார்க்க போகணும். அந்த இடத்துல அனிதாவை பார்க்கணும். அவளை பார்த்திருக்கவே கூடாது. எனக்கு வாழ்க்கை என் பூமாரியோட மன நிறைவா நல்லபடியா போயிட்டு இருந்து. இப்போ என்னால பூமாரிட்ட கூட ஓப்பனா பேச முடியல. பூமாரிட்ட நான் எதையுமே மறைச்சது இல்ல. என்னோட எக்ஸ் லைஃப் கூட எல்லாம் அவளுக்கு தெரியும். அப்படி இருந்தும் ஏன் நான் அனிதாவை பத்தி பூமாரிட்ட சொல்லறதுக்கு தயக்கமா இருக்கு. அவள்கிட்ட பேசணும்னு மனசு தோணுது. ஆனா அவ பக்கத்துல வரும்போது வேணான்னு தோணுது. இதுக்கு என்ன சொல்யூஷன்? கடவுளே, நான் மட்டும் நிம்மதியா இருந்தா முடியுமா? அவளும் நல்லா இருக்கணும் அனிதாவும். என்ன இருந்தாலும் ஒரு கட்டத்துல நான் அவளை விரும்பி இருக்கேன் மனசார. ஒரு காலத்துல நான் அவளை காதலிச்சேன். ஆமா, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு அப்ப இருந்த சூழ்நிலை வேற. இப்ப இருக்கிற சூழ்நிலை என்ன வேற மாதிரி மாத்திடுச்சு. இப்போ அவளை நினைச்சு எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப ஃபீலா இருக்குது. இத பத்தி என்ன நினைக்கணும், என்ன யோசிக்க? அவளுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணம் ஆயிடக்கூடாதா கடவுளே? அவளை ஏன் நம்ம பார்த்தோம் அப்படின்னு என் மைண்ட் தோண்டிட்டே இருக்கு. அவள்கிட்ட எப்படி நான் சொல்ல போறேன்? என்னைக்கு அவள்கிட்ட சொல்ல போறேன்? இதை இன்னும் நீடிச்சுட்டே போனா கண்டிப்பா பிரச்சனை மேல பிரச்சனை தான் வரப்போகுது. அவள்கிட்ட ஏன் நம்ம சொல்லணும்னு தான் தோணுது. ஆனா பயமா இருக்கு. பூமாரி என்னைக்கு என் லைஃப்ல வந்தாலோ அதுல இருந்து பழைய ஞாபகங்களை அழிச்சிடணும் முடிவு பண்ணேன். யோசிக்கிறதே இல்ல. ஆனா அனிதாவை என்னைக்கு பார்த்தனோ என் மைண்ட் ஃபுல்லாவே பழைய ஞாபகம் மட்டும்தான் வருது. நான் என்னைக்கும் என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணக்கூடாது. எனக்கு ஏன் இந்த எண்ணம் சுத்தி சுத்தி வருது? நான் யோசிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் என்னால முடியலையே. கடவுளே, நீதான் எனக்கு நல்ல ஒரு வழியை காமிச்சு தரணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டமா இருந்தா என் வாழ்க்கையே என்னதான் ஆகுறது? அவளுக்கு வேற கல்யாணம் ஆகல. அவளும் என்ன நினைச்சு கஷ்டப்படுறா. புரியுது. அவளுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும். அவளும் சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன். இதை நான் யார்கிட்ட சொல்ல? எப்படி சொல்ல? பொண்டாட்டி கிட்ட கூட என்னால சொல்ல முடியலையே. அவள்கிட்ட சொன்னா மொத்த சந்தோஷமா போயிட்டா நான் என்ன பண்ண? வரே வா, புலம்புடா, புலம்பு, நல்ல புலம்பு. இப்படி புலம்பி புலம்பி உனக்கு பைத்தியம் தானே பிடிக்க போகுது. எப்படி எப்படி அனிதா விஷயம் பூமாரிக்கு தெரியக்கூடாது, பூமாரி விஷயம் அனிதாக்கு தெரியவே கூடாது. 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணலான்னு பிளான் போட்டுட்ட. இப்ப எல்லாம் புரியுது. நீ வேற வந்துட்டியா? நான் இருக்க குழப்பத்துல என்ன கூட கொஞ்சம் குழப்பத்துனே வருவியே எப்பவும். நான் சந்தோஷமா இருக்க நேரம் நீ வந்தது இல்ல. நானும் பாத்துருக்கேன். நான் எப்பமெல்லாம் குழப்பமான சுச்சுவேஷன்ல இருக்கணும் அப்பமெல்லாம் வந்து என்ன கூட கொஞ்சம் குழப்பி விட்டுட்டு போறே தவிர நல்ல ஒரு பதில சொல்லிட்டு போறியா? நீ எல்லாம் மனசாட்சி வந்து என்னத்துக்கு மண்ணாங்கட்டி? நல்ல பேர் தானே எனக்கு வச்சிருக்க, மண்ணாங்கட்டி. ஓகே, நான் எந்த கட்டியானாலும் இருந்துட்டு போறேன். ஒன்ன மாதிரி சீப்பானாலும் நான் இல்ல. நல்ல ஒரு பொண்ணு பூமாரி. அவளை விட்டு இருந்தேன்னா அவ லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா அவ ஊர்ல இருந்திருப்பா. அதை விட்டுக்கிட்டு ஏன் நான் குணமா ஒரு வேலையை பாத்திய யாருக்கும் தெரியாம அவளை திமுற அடக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு கூட நல்லபடியா குடும்பம் கழிச்சிட்டு இருந்த. இல்லைன்னா நான் சொல்லல, நல்லா பாத்துக்கிட்ட அவளை. ஓகே. ஆனா அனிதா லைஃப் வந்தோடனே அப்படியே ஸ்ட்ரக் ஆயிட்டிய. பூமாரிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது கூட நீ மறந்துட்ட. நல்லா இருக்குடா. ஒரு பொண்ணை பார்த்தோன்னே இன்னொரு பொண்ணு வேண்டாம், அப்படிதானே? இதே பாலிசில நாட்டுல 4 பேர் இருந்தான்னு வையேன், விளங்கிரும் நாடு. இங்க பாரு, நீ வந்து எனக்கு நல்ல சொல்லி தரட்டும் பரவாயில்ல, எனக்கு கெட்டது சொல்லி குழப்பி விட்டு மட்டும் போயிடாத. யாரா ஒருமா ஏதோ பேசி என்ன குழப்பின மனசாட்சின்னு கூட பார்க்க மாட்டேன். கையில என்ன கிடைக்கிறது தூக்கி எறிஞ்சிருப்பேன் பாத்துக்க. நான் ஒன்னும் 2 பேரையும் கல்யாணம் பண்ணா அலையில. அப்படி அலையிற ஆளும் நான் கிடையாது. பூமாரிய கோவத்துல கல்யாணம் பண்ணது ஓகே தான். அவளை இன்ன வரை நான் பூமாரி தான் பாத்துக்கிறேன். அனிதா லைஃப நல்லபடியா ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேனே தவிர அவளையும் கல்யாணம் பண்ணிட்டு அப்படி சுத்துறதுக்குன்னு நான் நினைக்கல. ஓ சார், அப்படி ரொம்ப நல்லவரா வரீங்க. அப்ப என்ன மண்ணாங்கட்டிக்கிற பூமாரிட்ட சொல்லாம இருக்க? உன் எக்ஸ் லைஃப சொல்ல தெரிஞ்ச உனக்கு என் எக்ஸ் மறுபடியும் உயிரோடி வந்துட்டா அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது நம்ம பொறுப்பு. அப்படி நீ பூமாரிட்ட தாராளமா பேசலாமே. பூமாரி சாஃப்ட் டைப் தான். ஒவ்வொரு பொண்ணுங்களை மாதிரி பேயா பிசாசா ஆர்டர் கரெக்ட் கிடையாது. நீ இப்போ அவள்கிட்ட சொன்னா கூட அப்படியாங்க ஏங்க என்ற ஒரு வார்த்தை சொல்லல, நம்மளே நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போங்க அப்படின்னு சொல்ற பொண்ணு. ஏன் மறைக்கிற? சரி, உன் மனசுல ரொம்ப நல்ல எண்ணமாவே இருந்துட்டு போட்டும். நீ 2 பொண்ணாட்டி பொண்ணை வச்சு ஓட்டணும்னு நினைக்கல. ஓகே, புரிஞ்சுக்கிறேன். அப்ப பூமாரிட்டு சொல்ல வேண்டியதுடா. அதுல உனக்கு என்ன? அறிவு கட்டவனே, உனக்கெல்லாம் அறிவுங்கிறது சுத்தமா இருக்கா? எந்த பொண்ணும் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு எக்ஸ் இருக்கான்னு சொன்னா ஒத்துப்பா. சரிங்க, இனியாவது என் கூட நல்லபடியா இருங்க, நான் உங்களுக்கு நீங்க எங்களுக்குன்னு இருப்பா. அதே கல்யாணத்துக்கு அப்புறம் என் எக்ஸ் வந்திருக்கா என் ஒய் வந்திருக்கான்னு சொல்லி பாரு, அப்ப தெரியும். உனக்கு கல்யாணம் பத்தி எதுவும் தெரியாது பத்தியா? அதான் வாய்க்கு வந்தபடி நீ பாட்டு பேசிட்டு இருக்க. கல்யாணம் கழிச்சு பாரு, அப்பதான் புரியும் ஒவ்வொரு ஆண்மகனின் வருத்தமும். அப்பா, நல்ல கதையாசிரியரா நீ வரக்கூடியவன். எப்படியோ தப்பி தவறி உங்க அப்பா கம்பெனிக்கு போயிட்டு இருக்க. எப்படிடா? பூமாரி கேட்ட ஒரு பதிலு, அனிதா கேட்ட ஒரு பதிலு. நான் உன் மனசாச்சு என்கிட்டே வாய் கூசாம போய் சொல்ற பத்தியா? உன்னையெல்லாம் என்ன பண்ணன்னு தெரியல. ஆனா மகனே, உனக்கு இப்போ ஒரு ஆப்ஷன் தரேன். இதை மட்டும் நீ யூஸ் பண்ண, கண்டிப்பா உனக்கு இதுல இருந்து ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நான் சொல்றது கேளு. இப்ப பூமாரி எழுப்பு. எழுப்பி, பூமாரி, நான் இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். அவ வந்துட்டா, ஆனா கல்யாணம் ஆனது தெரியாது. நான் என்ன பண்ணேன் அவள்கிட்ட கேளு. அதுக்கு அவளே சொல்யூஷன் தருவா. அவ உன்னை புரிஞ்சுக்கிடுவாடா. பூமாரி ரொம்ப பாவம், இன்னசென்ட் வேற. இன்னசென்ட்காக நீ ரொம்ப தான் ஏமாத்துற. இந்த வெங்காயம் மண்ணாங்கட்டி எல்லாம் எனக்கு தெரியும், உன்ட்ட யாரும் கேட்கல. போ. வந்துட்டான் புத்திமதி சொல்றதுக்குன்னு மனசாட்சி மண்ணாங்கட்டின்னு.
அதான்டா ஏதோ சொல்லுவாங்களே, நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வைக்கணும்னு நினைச்சாலும் அது மறுபடியும் எங்கேயோ போகுமா. அந்த மாதிரிதான் இருக்கு உன் புத்தி. என்னதான் கண்ணுக்கு அழகா கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் உனக்கு ஏதோ தெரியுது. அதை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. நீயே மனசு வச்சா மட்டும்தான் மாத்த முடியும். அப்புறம் உன் சாய்ஸ். ஐயோ அனித்து கால் பண்றாளே. இந்நேரம் கால் பண்றா? மணி 12 ஆகுது. நல்ல வேலை பூமாரி தூங்கிட்டா. முடிச்சிருந்தா என் நிலைமை. இவ ஏன் இப்படி வந்திருக்கான்னு தெரியல. இடம் பொருள் தேவை நேரம் இல்லாம போன் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி பேசுவோம், அவளுக்கு என்ன பிரச்சனையோ. நீ நடந்துட்டா மாப்பிள, உன் கட்டுல மழைதான் போ, நான் போறேன்ப்பா. 2 பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணவங்க கூட நிம்மதியா தூங்குவோம் போல. நமக்கு ஒரே ஒரு கல்யாணம் தான் பண்ணிருக்கோம். நிம்மதியா தூக்கம் இல்ல, நிம்மதியா சாப்பிட முடியல. இங்க மறைச்சு அங்க செய்ய வேண்டியது இருக்கு, அங்க மறைச்சு இங்க செய்ய வேண்டியது இருக்கு. கடவுளே இங்க எத்தனை நாள் இது நீடிக்கும்னு தெரியலையே. போன் வர கட் பண்ணிட்டோம். இந்த பைத்தியம் வர மறுபடியும் போன் பண்ணிக்கிட்டே இருக்கும். போன் பண்ணி பேசிடுவோம். ஹலோ அனிது, என்ன அனிது இந்த நேரம் போன் பண்ணிருக்கேன்? இல்லடா தூக்கமே வரல. நானும் உருண்டு பார்த்தேன், புரண்டு படுத்தேன், எந்திரிச்சு உட்காந்தாச்சு, மொபைல் விளையாட நோண்டியாச்சு, டிவி கூட பார்த்தாச்சு. தூக்கம் சுத்தமா வரல. அதான் உன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசலாமேன்னு. நான் இன்னைக்கு உனக்கு வீடியோ கால் போலான்னு ட்ரை பண்ணேன். அப்ப பார்த்து ஒரு ஃப்ராட் வந்துட்டான். உனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் சாரி வேற கட்டிருந்தேன் தெரியுமா? போட்டோ கூட எடுக்க முடியல. நாளைக்கு அந்த புடவையை கட்டி நான் போட்டோ எடுத்து அனுப்புறேன். இதை சொல்லதான் இப்ப போன் பண்ணியா முக்கியமா? நான் பயந்துட்டேன் என்னவோ ஏதோன்னு. ஏன் அனிதா புரிஞ்சுக்கவே மாட்டியா? இந்த நேரம் போன் பண்ணிருக்கேன். உன்னை அன்னைக்கே சொல்லியிருக்கேன்ல, எனக்கு திடீர்னு போன் பண்ணாத, திடீர்னு வந்து நிக்காத அப்படின்னு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உனக்கு எதுவுமே புரியாதா சொல்றதெல்லாம்? ஏன்டா திட்டுற? எப்ப போன் பண்ணாலும் திட்டிக்கிட்டே இருக்க. அன்பா ஒரு வார்த்தை சாப்பிட்டியா என்ன பண்றேன்னு ஒரு நாளாவது கேட்டிருக்கியா? எப்ப போன் பண்ணா இப்ப ஏன் போன் பண்ண? இங்க எதுக்கு வந்த? ஏன் இந்த நேரம் போன் போட்டிருக்க? என்ன விஷயம்? இப்படிதான் நீ கேக்குற. ஏன் விக்ரம் மாறிட்ட? இப்ப வர வர ரொம்ப ரொம்ப தனியா தானே உட்காந்துருப்ப. அதுக்கு என்கிட்ட பேச இன்னும் குறைஞ்ச போவ. வர வர என்கிட்ட பேச கூட உனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அப்படிதானே? ஷோ கடவுளே. அப்படி இல்ல அனிதோ. நான் ரூம தனியா இருப்பேன்னு யார் சொன்னா? அம்மா ரூம்ல நான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன். எங்க வீடு ஆல்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு என்னோட ரூம். ஆமா. அதான் அம்மா நீ போன் பண்ணிட்ட. அம்மா திடீர்னு எந்திரிச்சு யாரு என்னன்னு கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? அதான் கேட்டேன். ஐயோ அழாத அழாத அனிதோ. சிச்சுவேஷன் யாருக்குமே புரிய மாட்டேங்கே. அத்தை தூங்கினா என்னடா, வெளியே வந்து பேச வேண்டியதுதானே? அதுக்குன்னு எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்க. அன்னைக்கு எவ்வளவு ஆசாசி உன்னை பார்க்க வந்தேன், அதுவும் லாங் டிரைவ் பண்ணிக்கிட்டு. வந்ததுக்கு ஏன் வந்த, எதுக்கு வந்தங்கிற மாதிரி கேட்டேன். சரி அது கூட விட்டுட்டேன். அன்னைக்கு என்ன ஹோட்டல்ல எனக்கு பிடிச்ச ஃபுட்டை சொல்லாம ஏதோ எனக்கு பிடிக்காத ஃபுட் ஆர்டர் கொடுத்தேன். அதையும் போட்டுன்னு விட்டுட்டேன். இப்படி போன் பண்ண நேரம் கரிச்சு கரிச்சு கொட்டிட்டு இருக்கியே, அப்படி உனக்கு வேண்டாம் ஆயிட்டனா? ஏன் உனக்கு இப்ப பிடிக்க மாட்டேக்கு? காலேஜ் படிக்க நேரம் அப்படி சுத்தி சுத்தி வருவ. இப்போ அது 1% லவ் கூட உனக்கு எமல இல்ல. இப்பமே இப்படி இருக்கியே, நாளைக்கு கல்யாணம் பண்ணா எப்படி இருப்ப? எனக்கு அதை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. லைஃப் நினைச்சாலே நீ நேரத்துக்கு ஒவ்வொரு குணத்துல இருக்க. ஆனா நான் அப்படி இல்ல. அப்ப எப்படி இருக்கணும் அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கேன். எந்த சேஞ்சஸும் இல்ல விக்ரம். ஆமா, என் சூழ்நிலை இருந்தா தாண்டி உனக்கு தெரியும். ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகிட்டுன்னு உனக்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? பாவமாவும் இருக்கு எனக்கு உன்னை பார்த்தா. அதே நேரம் கில்ட்டியா இருக்கு எனக்கு. எப்படி நான் சமாளிக்க போறேன்னு சத்தியமா எனக்கு தெரியல அனிதா. என்னடா அமைதியாயிட்ட? நான் அழுறது உனக்கு கஷ்டமா இருக்கா? அழமாட்டேன் அழமாட்டேன். இல்ல எனக்கு இப்ப யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். அம்மா அப்பா இருக்காங்க, நீயும் இருக்க. இருந்தும் என்கிட்ட அக்கறையா பேசுறதுக்கு யாருமே இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீலாவே இருக்கு. அதான் நீ எடுத்தோன்னு போன் அப்படி கேட்டியா, தாங்க முடியாம அழுதுட்டேன். அழுறது உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அழமாட்டேன் விக்ரம். சாப்பிட்டேடா? இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அங்க ஒரு கிறுக்கு பையன் வந்திருந்தான். உன்னதான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, காலேஜ் படிக்கும்போது யூகன்ட்டு ஒருத்தன், ஒரு அறவை கடை. அந்த அறவை கடைனால யாருக்குமே குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனையாச்சு. இப்பவும் ஆனா அவன் மறுபடியும் உன்னதான் கல்யாணம் பண்ணுவேன் ஒத்த கால நின்று இருக்கான். எனக்கு பயமா இருக்கு விக்ரம். இங்க பாரு, நாளை போட்டு ஓட்டிட்டு இருக்காத. சீக்கிரமா உங்க வீட்டுல பேசு. இல்ல உனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா சொல்லு, நான் பேசுறேன். என்னது நீ பேச போறியா? விளங்கிரும் போ. அனிதோ அனிதோ அனிதோ, அப்படிலாம் யோசிக்கத. நீ எல்லாம் பேச வேண்டாம். உங்க வீட்டுல நீ பேசுன மாதிரி எங்க வீட்டுல நான் பேசினாதானே சம்மதிப்பாங்க. நீ எல்லாம் தயவு செஞ்சு பேசிடாத அனிதோ. போன் எதுவும் போட்டுறாத. எங்க வீடு வேற மாதிரி, புரிஞ்சுக்கோ. அதான் உனக்கு சொன்னேன்ல ஏற்கனவே, நேரம் காரம் டைம்னு வந்தா எதுவுமே நிக்காது. உனக்கு இன்னாருக்கு இன்னாருன்னு எழுதி வச்சிருக்காங்கல்ல, அதுபடிதான் நடக்கும். கடவுள் கண்டிப்பா நடத்துவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு அனிதோ. ப்ளீஸ் கவலைப்படாதமா. ஒரு மாசம் புரிஞ்சுக்கோ என்ன ப்ளீஸ். என்ன விக்ரம் எப்ப பாரு இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கேன்? உனக்கு ஒரு டைலாக்கே கிடைக்கலையா? டைம் வரும், எல்லாம் நடக்கும் நடக்கும்னா டைம் எங்கடா வரும்? நம்ம தானே நடத்தணும், நம்ம தானே லவ் பண்ணோம், நம்ம தான் வீட்டுல பேசணும். லவ் பண்ணதுக்கு தைரியம் இருக்கு, வீட்டுல பேச கூட தைரியம் இல்லையா? உனக்கு தைரியம் இல்ல என்ன? நான் பேசுறேன். உங்க அம்மா அப்பா ஒண்ணு என்ன கடிச்சு திங்க மாட்டாங்களே, இல்ல கத்தி வச்சு உனக்கு குத்திர மாட்டாங்களே? நாளைக்கு நான் வர்றேன் உங்க வீட்டுல பேசுறதுக்கு. நீ இப்படியே உன்னை விட்டா இப்படியே தள்ளி 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 டைரக்டா 50 கல்யாணம் தான் பண்ணணும் போல இருக்கு. அனிதமா 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 ப்ளீஸ் அனிதமா, தயவு செஞ்சு கோபப்படாத. வீட்டுக்கெல்லாம் வந்துடாத. உனக்கு நான் சொல்றது புரியுதா? அண்ணி இப்ப கூட தான் இருக்காங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. வேண்டாம் அனிதோ, வீட்டுக்கெல்லாம் தயவு செஞ்சு வந்துடாத. பெரிய பிரச்சனை ஆயிரும்.
டேய் அண்ணி என்ன என்னடா லேடிஸ் தானே நான் என்ன உன்னை கல்யாணம் பண்ண போறவ தானே அவங்க என்ன நினைச்சிட்டு போட்டோம் நான் ஒன்னும் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லலையே கல்யாணம் பண்ணதான் போறேன் அதுக்கு தான் பேச போறேன் சம்மதிச்சோன்னா கல்யாணம் இதுல உங்க அண்ணி தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு அனித்து நீ சொல்றது எல்லாம் கரெக்ட் தான் நீ சொல்றது எல்லாம் சரிதான் எனக்கு புரியுது உன்னோட சிச்சுவேஷன் புரியுது எனக்கு 1 மந்த் மட்டும் டைம் கொடு இவ்வளவு நாள் பொறுத்தையில எனக்காக கரெக்டா 1 மந்த் 30 days டைம் கொடு எல்லாம் மாறும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் ஐ வில் ப்ராமிஸ் ப்ளீஸ் அனித்து விக்ரம் நீ என்னமோ சரியில்லை எனக்கு அது மட்டும் தெரியுது புரியுது முன்ன மாதிரி அன்பு இல்ல காதல் இல்ல பாசம் இல்ல அக்கறை இல்ல எதுவுமே உங்ககிட்ட இல்ல ஆனா ஏதோ பிரச்சனையில இருக்கேனோ எனக்கு தோணுது எதுனாலும் என்ன சொல்லு நான் எதுவுமே நினைக்க மாட்டேன் வீட்டுல நான் பேச மாட்டேன் ஓகே உன் சிச்சுவேஷன் எனக்கு புரியுது ஆனா நீ சீக்கிரமே பேசுற 30 days நமக்கு டைம் 30 daysல 1 மினிட் நீ யூஸ் பண்ணாம இருந்தா கூட அடுத்த நிமிஷம் நான் உன் வீட்டுல நிப்பேன் பேசுவேன் கல்யாணத்தை நடத்தி கணிப்பேன் இந்த அனிதாவை பத்தி உனக்கு தெரியும்ல சரி வைக்கிறேன் போ விக்ரம் விக்ரம் எங்க போனாரு விக்ரம் மணி 1 ஆகுது இந்நேரம் எங்க போனாரு பாத்ரூம் இருப்பாரோ விக்ரம் விக்ரம் அட உள்ள இல்ல போல கால்பால் வெளியே போட்டிருக்கு தூக்க கலக்கத்துல ஒண்ணும் தெரிய மாட்டுக்கு எங்க போயிருப்பாரு வெளியே போய் பாப்போம் ஐயோ போனை கோபத்துல வச்சுட்டால ராத்திரி ஒரு பைத்தியம் போன் பண்ணிச்சுனா போன் பண்ணி பேசி அவளை சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறமா தூங்க போவோம் இல்ல சும்மா தூக்கம் வரல போன் பண்ணிக்கிட்டே இருப்பா சப்போஸ் போ மாதிரி இருந்துச்சா முடிஞ்சு சோலி முடிஞ்சு கால் பண்ணி பாப்போம் ஷோ ரிங் போயிட்டே இருக்கு எடுக்கிறோளா பாரு யாருக்கு நேரம் போன் பண்ணிட்டு இருக்காரு இவருக்கு என்ன ஆச்சு அடிக்கடி எங்கிட்ட தனியா போய் நின்னுக்கிறாரு போன் பேசுறாரு கேட்டா ஆபீஸ் மேனேஜர் ஆனா போனங்கிறாரு தனியா வந்து பேசுறதுக்கு என்ன இருக்கு இதான் ரூம்குள்ள இருந்து பேசலாமே என்னவா இருக்கும் விக்ரம் நம்மகிட்ட ஏதோ மறைக்கிறாரு போல இருக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து அவர் கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்காரு நம்மளும் சரி ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல மனசு கஷ்டப்படுறாரு போல அப்படின்னு நினைச்சிட்டு இப்படி ஃப்ரீயா விட்டுட்டோம் இருந்தாலும் வர வர அவரோட போக்கே சரியில்லையே ஆபீஸுக்கும் முந்தானத்து போகலங்க மாமா சொல்லிச்சு இவர் கேட்டா நான் ஆபீஸ்ல தான் இருந்தேங்காரு பார்த்தா குறைவு ஹோட்டலுக்கு விந்து குட்டி சித்தப்பாவை தான் பார்த்தேங்கிறா இவர் நான் ஹோட்டலுக்கு வரவே இல்லைங்கிறாரு நம்ம கண்ணால பாக்கல நம்ம கண்ணால பாக்காத வரைக்கும் நம்ம புருஷன் எதுவுமே நம்ம சொல்லக்கூடாது தப்புன்ட்டு நம்மளும் விட்டுட்டோம் இப்பவும் போன் பேச நிக்காரு மத்தியானம் பார்த்தா உச்சி வெயிலன்னு போன் பேசிட்டு நிக்காரு என்னதான் நடக்குது திடீர்னு ஒரு தப்பாவும் நினைக்க வழி இல்ல ஏன்னா நம்ம வீட்டுக்காரரை பத்தி நமக்கு தெரியும் நம்மளை தவிர எந்த பொண்ணையும் நினைக்கிறது கிடையாது போனும் எடுக்காது பைத்தியம் சரி போன் ஆன் பண்ணி வச்சுட்டா கண்டிப்பா 2 மணிக்கு இருக்கும் 4 மணிக்கு இருக்கும் அலாரம் அடிச்ச மாதிரி போன் அடிச்சுட்டே இருப்பா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சம்பி தூங்கலாம் விக்ரம் விக்ரம் ஐயோ இப்படி ரியாக்ட் பண்ணு தெரியலையே நீ ஃபேஸ்ல டென்ஷனை காமிக்காத ஒரே ரியாக்ஷன் வச்சுக்கோ இல்ல கண்டுபிடிச்சிருவா என்னப்ப மாதிரி தூங்குறே நீ என்ன வந்து நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்த தூக்கமே வரலையா அப்படியே வெளியே உட்காந்துருந்தேன் பார்த்தா என் ஃப்ரெண்டு யூஎஸ்ல கால் பண்ணா அதான் உள்ள சிக்னல் இருக்காது அது இல்லாம பேசினா உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அதான் இங்க வந்து பேசிட்டு கால் கட் ஆயிட்டு ஃப்ரெண்டா இப்ப எதுக்கு ஃபோன் போடுறாங்க மணி 1 ஆகுதே அப்படி நேரம் பேசுறதுக்கு என்ன இருக்கு ஒரு நேரம் வேணா ஃப்ரெண்ட்ட பேசுறதுக்கு ஐயோ இல்ல பூமாரி நமக்குதான் இது மிட் நைட் 1 o'clock அவங்களுக்கு இப்போ காலையில 11 மணி இப்பதானே ஃப்ரீயா இருப்பாங்க அவ ஏதோ லூஸ் ஒர்க்ல அடிச்சிட்டா சரி நம்மளும் முடிச்சானே இருக்கோம்னு சொல்லி பேசினேன் ஒண்ணும் இல்ல அவளுக்கு அங்கேயும் ஏதோ டிராவல் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா இருக்கான் அதான் என்கிட்ட கேட்கலான்னு கால் பண்ணிருக்கா நான் தான் ஆல்ரெடி மிட் நைட் தூங்கிட்டு இருந்தாலும் எழுப்பி பேசிட்டு இருக்க அப்படின்னு திட்டு கொடுத்து போனை வச்சுட்டேன் அப்படியா அதானே பார்த்தேன் ஏன் விக்ரம் நம்மளுக்கு ராத்திரினா அங்கிட்டு பகலா இதுவும் நல்லா தான் இருக்குது விக்ரம் உங்களுக்கு மனசு எதுவும் சரியில்லையா இல்ல எதுவும் பிரச்சனையில இருக்கீங்களா ஏன் கேட்கனா கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரியா இருக்கீங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கீங்க இல்ல ஆபீஸுக்கு போயிட்டு வந்தா கூட இத்தனை டிக்கெட்ஸ் இன்னைக்கு வந்துச்சு இத்தனை டிக்கெட்ஸ் போட்டோம் இத்தனை கிளைண்ட பார்த்தேன் அங்க இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு குட்டி பாப்பா பார்த்ததுல இருந்து பெரிய ஆள்கிட்ட பேசின வரை எல்லாமே என்ன சொல்லிடுவீங்க என்னைக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சோ அன்னையில இருந்தே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கீங்க எதுவுமே என்ன பேசுறது இல்லையா அதான் சொல்றேன் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல ஏ லூசு எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு கூட என் பூமாரி இருக்கிறது வரை எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்பன்ஸா இருக்கு அவ்வளவுதான்
மத்தபடி எனக்கு என்ன பிரச்சனை? நோ ப்ராப்ளம். கொஞ்சம் பிசினஸ் டென்ஷன்ல உன்னை வெளியே கூட்டிட்டு போல, அவ்வளவுதான். ஐ திங்க் அதை மனசுல வச்சுதான் நீ பேசுறேன்னு நினைக்கிறேன். டேய், இப்பமும் ஒண்ணும் கெட்டு போகல. பூமாரி ஏதோ டவுட்ல தான் உன்கிட்ட கேக்குறான். ஒழுங்கா வாய் திறந்து இந்த பிரச்சனை அப்படின்னு விவரமா சொல்லு. ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ப்ளீஸ் சொல்லத கேளுடா. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். மூடிட்டு போடா, எனக்கு எல்லாம் தெரியும். சரி பூமாரி, வா தூங்கலாம், டயர்டா இருக்கு. கனவுக்கு கனவுகள் நீ வந்து கொடுத்தாய், விழியில் உன் விழியில் வந்து விழுந்தேன் அந்த நொடியில், என் எதிர்காலம் நீதான் என்று உயிர் சொன்னது. வழியில் உன் வழியில் வந்து நடந்தேன் அந்த நொடியில். ஐயோ, ஏன் கார்த்திக் இப்படி கஷ்டப்படுறீங்க? மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு ப்ரல்ஸ் பண்ணா ஜூஸ் வந்துட போகுது. அதுக்குன்னு இதுல போட்டு சுத்துன்னு சுத்தி கையெல்லாம் வலிக்குது பாருங்க உங்களுக்கு. ஏன் கார்த்திக் சொன்னா கேட்கவும் மாட்டீங்க. அதுல இல்ல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. மிக்ஸில லைட்டா ஒரு சூடாகுமா, அதுல அந்த ஃப்ரூட்ஸோட சத்து கொஞ்சம் குறைஞ்சிருமா. அதுவும் இல்லாம மிக்ஸில போட்டா நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணும், சுகர் போடணும்னு தோணும். இது அப்படி இல்ல, ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம எவ்வளவு ஃப்ரூட்ஸ் போட்டு கை வலிச்சாலும் பரவாயில்ல. நம்ம பொண்டாடி பிள்ளைகாடி இது கூட செய்யலன்னா எப்படி? நல்லா சுத்தணும்னு வையன், சக்கை தனியா போயிரும், ஜூஸ் பியூர் மட்டும் வரும். பியூர் இருக்குல்ல, அது மட்டும் வரும். சுகர் ஆட் பண்ணாம அப்படியே குடிச்சிடலாம். மிக்ஸில போட்டா 2 கப் 3 கப் தாராளமா தண்ணி சேர்த்து குடிக்கலாம். ஆனா இதுல 1/2 கப்பு தான் வரும். ஆனா பியூரா இருக்கும். நம்ம குழந்தைக்கு ஃபுல் சத்து கிடைக்கும்ல, அதான். குடிச்சு பாரு, சூப்பரா இருக்கும். கஷ்டப்படுறதுல என்ன இருக்கு? கஷ்டப்பட்டாதானே அதுல ஒரு ஹார்ட் ஒர்க் எதுலயுமே போட்டாதானே என்ன சொல்றதுக்கு நல்ல ஒரு இது இருக்கும். நம்ம பொண்ணு வயித்துல ஜூஸ்லயே குளிக்க போறா. ஐயோ கார்த்திக், என்னை எப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்க நீங்களும் அத்தையும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பக்கம் பார்க்கும்போது கோவமா வருது, ஒரு பக்கம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோவம் எதனால தெரியுமா வருது? எப்ப பாரு அதை சாப்பிடு இதை சாப்பிடு இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சாப்பிட வச்சு என்னையும் என் பிள்ளையும் சோம்பேறி ஆக்கி தூங்க வைக்கிறீங்க. அதுல கஷ்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் ஏன் சந்தோஷம்னா, இப்படி ஒரு புருஷன் 100ல ஒரு 5 பேரு கிடைக்கிறதே அபூர்வம். எந்த புருஷன் இப்படிலாம் பாத்துக்குவாங்க? ஜூஸ் கையால போட்டு கொடுத்து அதை ஊட்டி விட்டு அதுல பத்தாதவே அத்தை வேற டைமுக்கு டைம் ஜூஸ், அப்புறம் சூப்பு, சாப்பாடு, அப்பா ட்ரைனட் சூப்பு எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படி நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நமக்கு இப்படி ஒரு அழகான அன்பான ஃபேமிலி கிடைச்சிருக்கேன்னு சத்தியமா சொல்றேன் கார்த்திக். உங்களோட எக்ஸுக்கு தான் நான் தேங்க் பண்ணும் இந்த நேரம். ஏன்னா அவங்க மட்டும் உங்களை விட்டுட்டு போகலைன்னா எனக்கு இப்படி ஒரு லைஃப் கிடைச்சிருக்குமா? அந்த சிஸ்டர்ஸ் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். இப்படி ஒரு அன்பான புருஷன், அழகான குடும்பம், இதெல்லாம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் சொல்லுங்க? கார்த்திக் எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான் நீங்க. ஏய், லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. மகா மகா, இந்த இந்த ஜூஸ குடி. அதாவது ஒவ்வொரு ஆம்பளைங்களுக்கும் டீனேஜ்னு வந்துட்டாலே நிறைய திங்கிங் இருக்கும். நம்ம கல்யாணம் எப்படி இருக்கணும், நம்ம ஃபர்ஸ்ட் நைட் எப்படி இருக்கணும், நம்ம குழந்தைங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்கும். அதுல நானும் ஒருத்தன். எனக்கு உனக்குதான் தெரியுமா என்னோட லைஃப் ஹிஸ்டரி. பெருசா யாரும் கிடையாது, நானும் அம்மாவும் மட்டும்தான். டீனேஜ்ல எனக்கு இந்த திங்கிங் எல்லாம் இல்ல. காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் தோணுச்சு, நமக்கு நல்ல ஒய்ஃப் வரணும், நம்ம வர்ற ஒய்ஃப நல்லா பாத்துக்கணும். மெயினா என் ஒய்ஃப் ரொம்ப அழகா இருக்குன்னு நினைச்சேன். அதே மாதிரி எனக்கு அழகான ஒய்ஃப் அன்பா இருக்குன்னு நினைச்சேன், அன்பா கிடைச்சிட்ட. எனக்கு யாரும் இல்லையா, அதனால வர்ற ஒய்ஃப நல்ல ஒரு ஃப்ரெண்டா பார்க்கணும், செகண்ட் ஒய்ஃபா பார்க்கணும், 3வது நல்ல ஒரு லவ்வரா பார்க்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றா நான் போட்டு திங்க் பண்ணிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்ல, எனக்கு வர்ற குழந்தை எவ்வளவு பெரிய விஷயம். இந்த வீட்டுல இவ்வளவு நாள் நானும் அம்மா வாழ்ந்துட்டு இருந்தோம். எனக்கு அப்புறம் நீ வந்த, நம்ம 2 பேரால ஒரு குழந்தை வருதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயமாக. அந்த உயிர் இந்த உலகத்துல வர்ற நாள் இருக்க பெரிய தீபாவளி மாதிரி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிலாம் நினைப்பேன். அப்படி இருக்கும்போது நம்ம கல்யாணம் ஆகி கூடிய சீக்கிரமே ஒரு குழந்தை கடவுள் கொடுத்திருக்காரு, எவ்வளவு பெரிய விஷயம். என் பொண்ணு வெளியே வந்து ராணி மாதிரி இருப்பா, அது எனக்கு தெரியும். வயிற்றுக்குள்ளேயே அவ ராணி மாதிரி இருக்கணும்ல. அவளுக்கு டைமிங் ஃபுட்டு ஃப்ரூட்ஸ் அது இதுன்னு கொடுத்தாதுன்னா அவ உள்ள நல்ல எனர்ஜியா பூஸ்டிவா ராணி மாதிரி இருப்பா. அதான் என் பொண்ணுக்கு டைமுக்கு ஒண்ணுன்னா கொடுத்துட்டு இருக்கேன். நீ கஷ்டப்பட்டாலும் எனக்கு பரவாயில்ல, என் பொண்ணு வயிற்றுக்குள்ள அழகா சேஃபா இருக்கணும். அம்மா, அந்த பாயில்டு எக் கொண்டு வாங்க. என்னது பாயில்டு எக்கா? இதுவே 30 பழம் கிட்டத்தட்ட புழிஞ்சு 2 கப் ஜூஸ் குடிச்சாச்சு. எப்படிங்க பாயில்டு எக் நான் சாப்பிட முடியும்? எங்க என்ன எப்படி சாப்பிட வச்சு குடும்பப்படுத்துறீங்க? இதோ ரெடி. 5 முட்டை வச்சிருக்கேன்டா, நீ 7 முட்டை வைக்க சொன்ன. 7 முட்டை ரொம்ப அதிகம். ஃபுட்டு ஹெல்த்தியா கொடுக்க வேண்டியதான். அதுக்குன்னு அதிகமா கொடுத்தாலும் அவளுக்கு மூச்சு முட்டும் போல ஆயிரும். அதனால அப்படிலாம் கொடுக்க கூடாது. 2 லெஸ் பண்ணிட்டேன். 5 எக் பாயில் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். மகா, இந்தா சாப்பிடு.
அத்தை ஆனா நீங்க ரெண்டு பேரும் நல்லா வருவீங்க அத்தை. அவருதான் சொல்றாருன்னா நீங்களும் அத்தை எப்படித்தான் என்னால சாப்பிட முடியும்? ஏற்கனவே 30 பழத்தை இந்த மிக்ஸி ஜார்ல ஒரு பழத்தை போட்டு அடிச்சு கொடுத்தாலே நான் ருசியா குடிச்சிருவேன். இவர் அதை இனிப்பு இருக்காது, உப்பு இருக்காது, புளிப்பு இருக்காதுன்னு சொல்லி இந்த மிஷின்ல போட்டு சுத்துன்னு சுத்தி 30 பழத்தையும் அரைச்சு 2 கப்பா ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே ஈவினிங் வேற தாக்கு பிடிக்கும். இதுல நீங்க முட்டை வேற கொண்டு வந்திருக்கீங்களே, நான் எப்படித்தான் சாப்பிடுறதுக்கு? ஐயோ பார்த்த பார்வைக்கு 5 முட்டை மாதிரி தெரியலையே. 1 2 3 4 5 6 7 10 முட்டை இருக்கு போல இருக்கே. பரவாயில்லையே, கரெக்டா சொல்லிட்டியே. 10 முட்டை தான் இருக்கு, நீ 5 சாப்பிட்டுக்க, கார்த்திக் 5 கொடு சரியா? அத்தை அவர் 10 முட்டை என்ன சாப்பிட வச்சிருவாத்த. அதையே ஒவ்வொரு கதையா சொல்லி சொல்லி ப்ளீஸ் 5 முட்டை எடுத்துட்டு போயிருந்த. அம்மா அவ இப்படிதான் ஒண்ணுனா சொல்லிட்டே இருப்பா. அந்த பிளேட் எங்க கொண்டாங்க? மறுபடியும் முதர்ந்தே வா.